எங்க அப்பா அம்மாவோட வந்து முறைப்படி பொண்ணு கேட்கிறேன். அண்ணா, வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணா. வாங்க மாப்ள. இருக்கட்டும். நான் ஒன்றும் மனசுல வச்சுக்கல. வாங்க, நீ உள்ள போமா. வாங்க மாப்ள. வாங்க உட்காருங்க. சுப்புலட்சுமி, வாமா. அண்ணி வாங்க அண்ணி. வணக்கம் அண்ணே. வணக்கம்மா. இத வாங்கிக்கங்க. இந்த பூ எடுத்து கங்காவுக்கு வச்சுட்டு குழந்தைங்களும் நீங்களும் வச்சுக்கோங்க. சரிங்க அண்ணி. உட்காருமா. பரவாயில்லைங்க அண்ணா. அட உட்காருமா. இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல அண்ணா. உட்காருமா, பரவாயில்ல. கங்கா, உங்க மாமா வீட்ல இருந்து அவங்க பையன் ஜெயச்சந்திரனுக்காக உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. இப்பதாம்மா மனசே நிறைவா இருக்கு. 30 வருஷமா நம்ம குடும்பத்தையே ஒதுக்கி வச்சிருந்தாங்க. எந்த நல்லது கெட்டதுக்கும் நம்மள கூப்பிட்டதே இல்லை. ஆனா இப்ப அந்த குடும்பத்துல இருந்து உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்துருச்சுன்னா 30 வருஷ பகை தீரும். இந்த சமூகத்துல நம்ம குடும்பத்துக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சரிம்மா. வாம்மா. இந்தாம்மா. கொடுங்கண்ணா. நல்லா இருமா. நல்லா இருமா. உட்காருங்க மாப்ள. என்ன முத்தரசி, என் பொண்ணை பிடிச்சிருக்கா? ஐயோ, என்னன்னு எப்படி கேட்டுட்டீங்க? தங்க சிலையாட்டம் இருக்கா? யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? என் பொண்ணு தங்க செலதா. நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். கவலைப்படாதீங்க மச்சான். பத்திரமா பாத்துக்கிறது என்ன, பத்திரமா பூட்டியே வச்சிடுறேன். அது சரி, எங்களுக்கு சம்மதமானு கேட்டீங்களே மச்சான், பொண்ணுக்கு சம்மதமானு கேட்க வேண்டாமா? கேக்குறேன். கங்கா, மாமா கேக்குறாருல, சம்மதத்தை சொல்லுமா.
ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் சம்மதம்னா எனக்கும் சம்மதம். அடடா, ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் சம்மதம்னா எனக்கும் சம்மதம். என்ன சாதுரியமான பதில். கலெக்டருக்கு படிக்குது இல்ல, அதான். அண்ணி, பொண்ணோட ஜாதகத்தை கொடுங்க, பொருத்தம் பார்க்கணும். இதை எடுத்து முத்தரசி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் தொடர்ந்து என் பொண்ணு ஐஏஎஸ் படிப்பா. ஒண்ணும் பிரச்சனை இல்லையே இல்லண்ணே. மாப்பிள்ள உங்களுக்கு? ஓ, நல்லா படிக்கட்டும். கலெக்டருடைய மாமாங்கிற பெருமை எனக்கும் இருக்கும்ல. அரிசியை பர்மிட் இல்லாம கொண்டு போலாம்ல. திருட்டு பய குசும்ப பாரு. அப்புறம் முத்தரசி, ஜோசியர்ட்ட நிச்சயத்துக்கும் தேதி குறிச்சிட்டு வந்துரு. சரிண்ணே. அப்போ நாங்க கிளம்புறோம் மச்சான். இருந்து சாப்பிட்டு போங்க மாப்பிள்ள. ஆமாண்ணே, சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு போங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் தங்கச்சி. நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கையை நினைச்சுக்கலாம். சரி, நான் கிளம்புறேன் வரேங்கங்க. மச்சான். சரி மாப்பிள்ள. வரேன் நீ. சரிங்க அண்ணி. வரேம்மா. சரி. வரேங்கண்ணே. வரோம். வாமா வா. ஏய் ரமா, அக்காவுக்கு நல்லது நடக்கும் ஐயர் சொன்னது கரெக்டா போச்சு பாரு. இப்ப நிச்சயதார்த்தம் கூட நடக்க போகுது. அது அப்படி இல்லடி. அக்கா கிட்ட அன்னைக்கு ஏதாச்சும் உனக்கு நல்லது நடந்துச்சான்னு கேட்டப்போ அப்படிதானே வச்சுக்கோயேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அக்கா சொன்ன அந்த நல்லது வேற, இப்போ நடக்க போற நிச்சயதார்த்தம் வேறன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா குலசேகரன் மாமா வீட்டு சம்பந்தம் இப்ப திடீர்னு முடிவான விஷயம். ஆனா அதுக்கு முன்னாடியே அக்கா நல்லது நடந்ததுன்னு சொன்னாலே. ஏய், ஏண்டி நீ வேற என்னென்னமோ சொல்லி குழப்புற? பேசாம நம்ம அக்கா கிட்டே கேட்டுருவோமா? நீ மனசுல நினைச்சு சொன்னதும் இப்ப வீட்டுல நடந்த நல்ல விஷயமும் ஒன்னா அக்கா கிட்டே கேட்டுருவோமா? சரி சரி வா வா. ஐயோ, கலெக்டர் ஃபோன் பண்றாரே. அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேட்க சொல்லிட்டோம். இப்ப என்ன பண்றது? நமக்கு வேற இடத்துல நிச்சயம் நடக்க போகுது. கலெக்டர் வந்து பொண்ணு கேட்டுட்டா என்ன செய்யறது? ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? கங்கா, ஏன் போனை எடுக்க மாட்டேங்கிற? என்னது? அப்பாவும் அம்மாவும் கங்காவை பொண்ணு பார்க்க வராங்கன்ற விஷயத்த கங்கா கிட்ட சொல்லலான்னு ட்ரை பண்ணா போனே எடுக்கலையே. என்னது? ஒருவேளை போனை வீட்லயே வச்சுட்டு வெளியில எங்கேயாவது போயிட்டாளா? ஓகே, அப்புறம் ட்ரை பண்றேன். கங்கா, போன் ரிங் ஆயிட்டே இருக்காது, எடுக்காம என்ன யோசனை? விஸ்வா, குலசேகர் மாமா வீட்ல இருந்து என்ன பொண்ணு கேட்டு வந்தாங்க, தெரியும்ல? தெரியும். அதுல நான் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன்.
சிக்கலா? என்ன சிக்கல்? அந்த கலெக்டர் இருக்கார்ல, அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் நான் நார்மலா தான் பழக ஆரம்பிச்சேன். முதல் நாள் நான் ஒரு 5 நிமிஷம் லேட்டா போனதுக்காக என்னை 2 ஹவர் வெளியே நிக்க வச்சுட்டாரு. இதை நான் என் தங்கச்சிங்க கிட்ட சொன்னேன். அவங்க ஏதோ கலாட்டா பண்றதுக்காக அவருக்கு ஃபோன் பண்ணி பேசி என்னென்னமோ நடந்து போச்சு. என்னையும் தங்கச்சிங்களையும் அவர் வீட்டுக்கு வர சொன்னாரு. அவங்க அம்மா கிட்ட பேசணும். அப்புறம் கோவிலுக்கும் வர சொன்னாரு. என் தங்கச்சிங்க அவர் மேல கடுப்பானாங்க. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப நல்ல மனுஷன் எங்களுக்கு புரிஞ்சது. நாங்க எல்லாரும் அவர்கிட்ட நல்லபடியா பேச ஆரம்பிச்சோம். அதுவும் இல்லாம எனக்கும் அவரை பிடிச்சிருந்தது. அவரும் என்கிட்ட நல்லபடியா பேச ஆரம்பிச்சாரு. கடைசி நாள் கிளாஸ் முடிஞ்சப்போ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாரு. நான் பதில் சொல்லாம வந்துட்டேன். நான் யோசிச்சு பார்த்தப்போ எனக்கும் அவரை பிடிச்சிருந்தது. நேத்து நைட்டு தான் எங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேளுங்கன்னு சொன்னேன். ஆனா அதுக்குள்ள குலசேகர் மாமா வீட்ல இருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. விஸ்வா, மாமா வீட்ல இருந்து பொண்ணு கேட்டு வரப்போறது தெரியாம கலெக்டர் அப்பா கிட்ட வந்து என்ன பொண்ணு கேட்க சொல்லிட்டேன். இப்போ அவரும் பொண்ணு கேட்டு வந்தாருன்னா ரொம்ப தப்பாயிடும் விஸ்வா. இதை எப்படி அவர்கிட்ட சொல்றதுன்னே தெரியல. விஸ்வா, எனக்கு ஒரு உதவி பண்றியா? என்னன்னு சொல்லு. கலெக்டர் நேர்ல பார்த்து இந்த மாதிரி விவரத்தை சொல்லி அவரை பொண்ணு பார்க்க வர வேண்டாம்னு சொல்லிட. நம்ம சொல்லாம இருந்து அவர் கிளம்பி வந்துட்டாருன்னா ரொம்ப தர்ம சங்கடமாயிடும். ப்ளீஸ் விஸ்வா. சொல்றேங்க அங்க. ஆனா எனக்கு என்னவோ கலெக்டர் வர்றது பெட்டரா தோணுது. வாங்க புள்ள. நாச்சியா, நாச்சியா, நாச்சியா. இதோ வந்துட்டேங்கய்யா. நீ இன்னைக்கு என்ன பண்ற தெரியுமா? மதியம் சாப்பாட்டுக்கு அவல் பாயசம், லட்டு, மாங்காய் பச்சடி இதெல்லாம் செஞ்சிடறேன். கொஞ்சம் இனிப்பு தூக்கலாவே இருக்கட்டும். ஐயா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல ஆமா, இருக்கு. சந்தோஷமா தான் இருக்கேன். உன் அண்ணன் குலசேகரனும் என் தங்கச்சி முத்தரசியும் கங்காவை பொண்ணு கேட்டு சுப்புலட்சுமி வீட்டுக்கு வந்துட்டாங்க. குலசேகரன் பொண்ணு கேட்டு வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயம் பண்ணலான்னு அவரே சொல்லிட்டு போயிட்டாரு. கங்காக்கு இதுல முழு சம்மதம் தானேயா? அவ மறுப்பு சொல்றதுக்கு என்ன இருக்கு? இதுல அவளுக்கு சம்மதம் தான். இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிச்சுன்னா நம்ம சொந்தத்திலேயே சுப்புலட்சுமி குடும்பத்துக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கும். என்ன நாச்சியா, என்ன இதுல உனக்கு சம்மதம் இல்லையா? ஐயோ, என்னையா அப்படி கேக்குறீங்க? அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்லது நடந்தா அது நம்ம குடும்பத்துக்கு நடந்த மாதிரியா? எனக்கு முழு சம்மதம் ஐயா. அந்த குடும்பம் இந்த குடும்பம் எல்லாம் கிடையாது. இனிமே எல்லாம் ஒரே குடும்பம் தான். இன்னும் சொல்ல போனா இது எல்லாத்துக்கும் உனக்கு தாமா நன்றி சொல்லணும். எனக்கா? என்னங்க இதுதான் சுந்தரவல்லி நாச்சியாங்கிறது. எல்லா நல்லதும் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி இருப்பா. உன் அண்ணன் சொன்னாரு பொண்ணு கேட்டு வந்ததே ஒன்னாலதானு. அது மட்டும் இல்லம்மா, வணங்காமுடி குலசேகரன் என்கிட்ட தலை குனிஞ்சு வந்து மன்னிப்பு கேட்டா. இத ஒன்ன தவிர வேற யாரால பண்ண முடியும்? என்னப்பா உங்களுக்கு எல்லாம் சம்மதம் தானே? என்ன இளவஞ்சி, கங்கா IAS என்னுடைய நாத்தனார்னு இனிமே நீ ஊரெல்லாம் சொல்லிக்கலாம். என்ன நாச்சியா, சுப்புலட்சுமி விரும்பின மாதிரியே எல்லாம் நடந்து போச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவளே இனிப்பு பலகாரம் எல்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. பிள்ளைவாள், ஏன் அங்கே நிக்கிறீங்க? கொண்டாங்க. இந்த இளவஞ்சி, நீ ஏன் உன் கையால எல்லாருக்கும் கொடுமா. நாச்சியா, இந்த சந்தோஷமான செய்தி சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். நான் போயிட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு வந்துடுறேன். நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறோம். சரி, அப்புறமா வந்து சொல்றேன். வந்துடுறேன். சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வைங்க. என்னம்மா, இந்த வீட்ல என்ன நடக்குது? ஐயா,
என்ன சொன்னாருன்னு கேட்டல? புரியலன்னா ஐயா கிட்டே கேட்டிருக்க வேண்டியதானே? ஏமா இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணமா? ஐயா, இதுல ஏன் பங்கு எதுவுமே இல்ல. எல்லாம் பெரியவங்களா பார்த்து எடுத்த முடிவு. ஏமா இத பாருங்க, நீங்க பெரிய தியாகம் பண்றதா நினைச்சு உங்களையும் அழிச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தையும் அழிக்கிறீங்க. நீங்க நினைக்கிறது நடக்காதுமா. நாங்க உயிரோடு இருக்க வரைக்கும் இது நடக்க விட மாட்டோம். இந்த வாடா. டேய், எல்லாம் உன் அப்பனால வந்தது. ஆயக்குடி குடும்பத்தை ஊற விட்டே துரத்துறேன், சுப்புலட்சுமி குடும்பத்தை வேரோட அழிக்கிறேன்னு ஜம்ம பேசிட்டு இருந்தா, கடைசியில உன் அப்பனே போய் சம்மதம் பேசிட்டு வந்திருக்கான். இத பாருங்க, உங்க மாமாவை அவன் எல்லாம் பேசாதீங்க. மாமனாமா பெரிய மாமன், உன் அப்பா வெள்ளை வேட்டி கட்டின ஒரு ஏமாத்து பேர் வழி. அண்ணே, அந்த காசுக்காக பே அலைவானே, காசுக்காக எதை வேணா செய்வான் அவன். டேய், இல்லாத ஒரு மனுஷனை பத்தி ஏன் இங்க பேசுறீங்க? தைரியம் இருந்தா அங்க போய் பேசுங்க. பேசுவோமா? கேப்போம், கேக்குறோம். ஏய் இளவஞ்சி, உன் அப்பா இதுக்கு பதில் சொல்லி ஆனண்டி. நாங்க பிஞ்சா இருந்தப்போ எங்க மனசுல நஞ்ச கலந்த வண்டி உன் அப்பா. இதுக்கு ஒரு முடிவு தெரியற வரைக்கும் நாம படுக்கிற கட்டில் இனிமே தனித்தனி தாண்டி.